கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஃபார்வர்ட் லுக்கிங். நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளை மறுநாள் என்ன நடக்க போகுது, அடுத்த 10 வருஷம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தா நம்மலாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதுதான் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படி இருக்கும்பொழுது அடுத்த 5 வருடங்களுக்கு எந்தெந்த ஸ்டாக்லாம் வாங்கினா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய கணக்கெல்லாம் போட்டு பார்ப்போம்ல. அந்த கணக்கு நீங்கள் ஏன் போடுறீங்க, நான் உங்களுக்கு போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி குளோபல் ப்ரோக்கரேஜ் ஃபார்மான ஜெஃப்ரீஸ் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நிறைய நல்ல நல்ல கம்பெனிஸ் இவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனிலாம் அடுத்த 5 வருடத்தில் சூப்பராக குரோ ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கம்பெனிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு காசு பணம் வித் மீரா. ஒரு நாட்டுடைய ஷேர் மார்க்கெட் வளர்ச்சிக்கும் அந்த நாட்டுடைய ஜிடிபி வளர்ச்சிக்குமே ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவுடைய ஜிடிபிங்கிறது 5th பொசிஷனில் இருக்குது. பட் 2030 இது 3rd பொசிஷனுக்கு போகும் அப்படிங்கிறாங்க. ஜெஃப்ரீஸும் அதை சொல்கிறாங்க, 3rd பொசிஷனுக்கு போகுன்றாங்க. அப்படி போகும்பொழுது நிறைய நிறுவனங்கள் நல்லாவே வளர்ந்துருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய அண்ட் ஃபியூச்சரை நோக்கி இருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் அடிப்படையாக வச்சு நம்ம பார்க்கும்பொழுது அது சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய பங்குகள் நல்லாவே வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. 15% 25% வரைக்கும் சிஏஜிஆர் growth இருக்கும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் அப்படின்றாங்க. 15% 25% நெக்ஸ்ட் 5 இயர்ஸில். ஆஹா, கேட்குறதுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. இதை சொன்னவங்க வாயில் கொஞ்சம் சக்கரை அள்ளி போடுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்குது. ஆனால் நடக்குமா நடக்காது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கணும். இருந்தாலும் நடக்குங்க அப்படின்னு சொல்லும்போது நல்லா தானே இருக்குது. அதனால் எந்தெந்த கம்பெனிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிற கம்பெனி ஆம்பர் என்டர்பிரைசஸ். இந்த கம்பெனி ஏசி தயாரிக்கிறாங்க. ஏசியுடைய உதிரி பாகங்கள் தயாரிக்கிறாங்க. இந்த கம்பெனி 36% வரைக்கும் க்ரோ ஆகும். 36% இதனுடைய சிஏஜிஆர் growth இருக்கும் அப்படின்னு ஜெஃப்ரி சொல்கிறாங்க. ஆம்பர் என்டர்பிரைஸுடைய ஷேர் ப்ரைஸ் இப்போ 3155 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. நான் பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 74 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அதுவும் 74 இருக்குது. பட் லாஸ்ட் 2 குவார்ட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்திருக்கு. அடுத்து ஜெஃப்ரிஸுடைய லிஸ்ட்டில் இருக்கிற கம்பெனி அம்புஜா சிமெண்ட்ஸ். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனியாக இந்த அம்புஜா சிமெண்ட்ஸ் இருக்குது. அதனால் டெஃபினட்டாக இந்த கம்பெனி க்ரோ ஆகும் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு தீமாக இருக்குது. இது அடுத்த ஒரு 10 வருடங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்தியா ஒரு எமர்ஜிங் எக்கனாமி, அதனால் அது இருந்து தான் ஆகும். அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இந்த கம்பெனி நம்பலாம் அப்படின்னு ஜெஃப்ரி சொல்கிறாங்க. ஸோ 19% வரைக்கும் இந்த கம்பெனி அடுத்த 5 வருடங்களில் குரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்புஜா சிமெண்ட்ஸுடைய கரண்ட் ப்ரைஸ் 580 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 35 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 29 இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணோம்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்தது ஆக்சிஸ் பேங்க் சொல்கிறாங்க. ஆக்சிஸ் பேங்க் டெபாசிட்னு இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. லோன் போர்ட்ஃபோலியோ நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஜெஃப்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதனுடைய லோன் போர்ட்ஃபோலியோ இன்னும் 17% குரோ ஆகும். ப்ளஸ் அதனுடைய ஏர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது சிஏஜிஆர் எடுத்துக்கிட்டோம்னா அது 18% வரைக்கும் க்ரோ ஆகும் அப்படின்றாங்க. ஆக்சிஸ் பேங்குடைய ஷேர் ப்ரைஸ் 1051 ரூபான்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ 422 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அடுத்து இவங்க சொல்கிறது பாரதி ஏர்டெல். பாரதி ஏர்டெலுடைய எபிட்டா மார்ஜின் 13% இருக்குது. அண்ட் ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இது இந்தியாவுடைய ஜிடிபியோட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்லா தான் தெரியுது. அதனால் இதனுடைய ஃபியூச்சர் ஏர்னிங் நல்லாயிருக்கும், ஃபியூச்சர் growth நல்லாயிருக்கும். 21% வரைக்கும் இதனுடைய சிஏஜிஆர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது 2024 2030 இடைப்பட்ட காலகட்டங்களில். ஸோ நீங்கள் நம்பி வாங்கலாம் அப்படின்றாங்க. பாரதி ஏர்டெலுடைய ஷேர் ப்ரைஸ் 1200 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 63 இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரி பி 59 இருக்குது. பாரதி ஏர்டெல் எலக்ட்ரல் பாண்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் மைண்டில் வச்சுங்க. அடுத்து இவங்க சொல்கிறது ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி தெர்மல் அண்ட் ரினியூவபிள் பவரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி பற்றி ஜெஃப்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 2030 இவங்களுடைய பவர் கெப்பாசிட்டி 20 கிகாவாட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ க்ரோ ஆகும். அதனால் 20 கிகாவாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த கம்பெனியுடைய ஓவரால் பவர் ஜென்ரேஷனில் ரினியூவபிள் 80% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அது இவங்களுக்கு சிக்னிஃபிகன்ட் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியுடைய ஷேர் ப்ரைஸ் 483 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 48 இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரி பி 21 இருக்குது. ஸோ பி ரேஷியோ ஹையாக தான் இருக்குது. அடுத்தது இவங்க சொல்கிறது லார்சன் அண்ட் டோப்ரோ கம்பெனி. எல்என்டி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கம்பெனி. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் தான் எடுக்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹைட்ரோ கார்பன், பவர், ப்ராசஸ், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலுமே இபிசி சொல்யூஷன் கொடுக்குற ஒரு கம்பெனி லார்சன் அண்ட் டோப்ரோ. அதனால் இந்த கம்பெனி வளராது அப்படின்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு கிராஜுவலான growth இருக்கும். ஸோ ஜெஃப்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த 5 வருடங்களில் அதிகபட்சம் 2030 15% ரெவன்யூ growth இந்த கம்பெனி எட்டும். லார்சன் அண்ட் டோப்ரோ 3500 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 38க்கு மேலே இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 34 இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. இந்த கம்பெனி பற்றி ஜெஃப்ரி சொல்கிறது என்னென்னா 17% இவங்களுடைய சிஏஜிஆர் growth இருக்கும் அப்படிங்கிறாங்க. 17.5% இதோட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்த 5 வருடங்களில். அதனால்
இந்த கம்பெனி நீங்கள் வந்து பார்த்து வச்சிங்க. 1080 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 62 அந்த ரேஞ்சில் இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 23 இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பி வந்து 23 தான் இருக்குது. ஸ்டாக்குடைய பி வந்து 62 இருக்குது. பயங்கர ஹையாக இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸ் ஹெல்த் கேர். மேக்ஸ் ஹெல்த் கேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போகணும். ஸோ மேக்ஸ் ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பெட் கெப்பாசிட்டியை வந்து 2030 டபுள் பண்ணுவாங்க அப்படின்னு ஜெஃப்ரிஸ் எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ growth வந்து 17% ஆகும், எபிட்டா 20% இருக்கும் அடுத்த 5 வருடங்கள்னு சொல்கிறாங்க. இப்போது மேக்ஸ் ஹெல்த் கேருடைய ஷேர் ப்ரைஸ் 730 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 67 அந்த ரேஞ்சில் இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 43க்கு மேலே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் உடைய லோன் growth வந்து 13% இருக்கும். அதுக்கு ரிட்டைல், எஸ்எம்இஎன், கார்பரேட் லோன் வந்து காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இந்த கம்பெனியுடைய ROA நல்லா க்ரோ ஆகும், ரிட்டர்ன் ஆன் அசெட் க்ரோ ஆகும். ஸோ இந்த கம்பெனியுடைய growth நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 18% வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஜெஃப்ரிஸ் சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஷேர் வந்து 720 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்குறதா இருந்தால் பார்த்து வச்சுங்க. அடுத்து இவங்க சொல்கிறது டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி மாதிரி நிறுவனங்களும் நல்லா குரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து பைக் வாங்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. முக்கியமாக இவங்க 2 வீலரில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருக்காங்க அப்படிங்கிறதுனால அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ ஜெஃப்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டிவிஎஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து இவங்களுடைய டோட்டல் வால்யூமில் 12% கான்ட்ரிபியூட் பண்ணோம். இது இவங்களுடைய ஏர்னிங் பர் ஷேரை 26% வரைக்கும் உயர்த்தும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆனுவலி 26% வரைக்கும் இவங்களுடைய ஏர்னிங் பர் ஷேர் உயரும் பொழுது இந்த கம்பெனி நல்ல ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து இப்போ 2000 ரூபாய்க்கு மேலே இருக்குது, 59ன்னு இருக்குது. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ, இண்டஸ்ட்ரி பி 42 இருக்குது. ஃபைனலாக இவங்க சொல்கிறது என்ன, ஜொமேட்டோ லோ பெனட்ரேஷன் லெவல் தட் ஆஃபர் எ குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் growth ஃபார் போத் ஃபுட் டெலிவரி அண்ட் குயிக் காமர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாகப்பட்டது என்னென்னா, நகரங்களில் மட்டுமே எல்லாரும் வீட்டுக்குள்ளேயோ ஆஃபீஸ்க்குள்ளேயோ உட்காந்துக்கிட்டு சோறு வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கிறாங்க. இது காலப்போக்கில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன நகரங்கள்லையும் கிராமப்புறங்களையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அவங்களும் சோம்பேறி ஆகிடுவாங்க. அதனால் வந்து ஜொமேட்டோ மாதிரியான கம்பெனியுடைய ப்ராஃபிட் நல்லாவே உயரும் அப்படின்றாங்க. ஸோ ஜொமேட்டோடைய நெட் ப்ராஃபிட் வந்து 20 டைம்ஸ் பிக்கர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்த 5 வருடங்களில் அப்படின்னு ஜெஃப்ரிஸ் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸாக 400 ரூபான்னு கொடுத்துட்டு 150% ரிட்டர்ன் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஜொமேட்டோ வச்சுருக்கீங்களா பார்த்துங்க. இதோட நான் இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நேரம் நான் ஷேர் பண்ணது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும்தான். ஜெஃப்ரிஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே உங்ககிட்ட வந்து நான் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்குறதுனாலும் வாங்குங்க. அப்படி இல்லைனா நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. ப்ளஸ் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஜாயின் பண்ணி கிளிக் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய புதிய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில் 11:30 மணிக்கு நீங்களும் ஆயில் பார்த்து எடுத்துகிட்டு குருஜி மாதிரியை வந்து ஜூம் மீட்டிங்கில் மீட் பண்ணி ஜாலியாக பேசலாம். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.